வெல்கம் டு அனையா அடுப்பு சமையல் சேனல். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம காலாக்கந்த் ஸ்வீட் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் வானலில் ஒரு 2 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் இந்த வானலில் போட்டுடலாம். அது கூட ஒரு 2.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு ஆன் பண்ணணும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கம்மியான தீயில் வச்சுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கொதித்து வர ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டிட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோடனே அது முறிஞ்சு நல்லா கெட்டியாக வரும். இது மாதிரி வரப்போ நம்ம அந்த தண்ணி சுண்டுற அளவு வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம எந்த கிளாஸால் மில்க் பவுடர் எடுத்தோமோ அதே கிளாஸால் 2 கப்புக்கு 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். நம்ம கிண்டும் போது எல்லாமே ஒரே சைடு பரண்டு வரணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்பவும் இதானோம்னா ரொம்ப ஹார்டாக ஆன மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணம் அல்லது ஒரு டப்பா மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் செட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நான் பட்டர் ஷீட் ஆட் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு இப்போ நம்மளுடைய அந்த ஸ்வீட்டை எடுத்து அதில் போட்டு செட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் சில்வர் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து இது மாதிரி செட் பண்ணிடலாம். நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஒரு 5 மணி நேரம் அப்படியே நம்ம வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு வைங்க, இல்லைன்னா வேர்வை தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ 5 மணி நேரம் கழித்து நம்ம இந்த ஓரத்தில் நம்ம ஒரு கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா சைடும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. 2 பொருள் வச்சு நம்ம ஈஸியாக ஒரு தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்சிடலாம். இது கடையில் வாங்கினோன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும். 2 பொருளை சூப்பராக நம்ம வீட்டிலே செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.